இந்த ஹெப்படைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஸோ தட் அந்த வைரஸ் வந்து நமக்கு வராமல் பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த வைரல் லோட் வந்து நம்ம பிளட் டெஸ்ட்டில் வந்து ஃபியூ தௌசண்ட்ஸ் இருந்தால் கூட அது வந்து குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக நான் சொல்கிற இந்த ஹெர்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே லிவர் அப்படின்னாவே கீழநெல்லி, கரிசாலை, மஞ்சள், சீந்தில், நிலவேம்பு இந்த 5 ஹெர்ப்ஸுமே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால உங்களோட வைரல் லோடு நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் சொன்ன ஹெர்ப்ஸை நீங்கள் வந்து இன்டேக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து உங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸில் அந்த வேல்யூஸ் எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த வைரல் லோட் குறைஞ்சிது அப்படின்னாவே இந்த ஹெர்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். ப்ளஸ் இந்த ஹெப்படைட்டிஸ் ப்ராப்ளமோடய நீங்கள் நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, நிறையா ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலில் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் உங்களோட லிவர் வந்து பழுதடையும். அப்படிங்கிறதுனால ஆல்கஹாலை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் உணவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரெடிமேடாக நீங்கள் அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்றது, கலர் பவுடர் போட்டு சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டை டோட்டலாக கட் பண்ணிவிட்டு ஆர்கானிக்காக ஹோம் ஃபுட்டாக ஹெல்த்தியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் லிவரோட ஃபங்க்ஷன் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஏர்லியாக தூங்கணும். 8 to 10 ஹவர்ஸாக தூங்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நைட் ஷிஃப்ட்டில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான தாக்கம் உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் டே ஷிஃப்ட்டுக்கு மாறுங்க. அப்படியும் இல்லைனா அந்த நைட் ஷிஃப்ட்னால உண்டான வெப்பத்தை தணிக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே இளநீர் அந்த உள்ளக்கூடிய தேங்காயோடு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க, அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு சாப்பிடுங்க. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு காலங்காத்தால போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு போய் படுத்திங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் லிவருக்கு ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும். அப்படிங்கிறனால இளநீர் குடிச்சிட்டு போய் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஹெல்த்தியாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.